வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அது ஒரு அழகிய நிலா காலம் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். "மீனு, அழாத" என்றான் ஹரிஹரன் மிருதுவாக. அவள் சற்று நேரம் அழுதுவிட்டுத்தான் ஓய்ந்தாள். "எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது மீனு. அத்தனை பாசத்தோடு இருந்த உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு நன்னா புரியறது." அவள் கண்களை துடைத்தபடி வெட்ட வெளியை பார்த்தாள். "என்னால இன்னும் நம்ப முடியல" என்றாள் மெல்ல. "இன்னும் அவன் என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. பூ மாதிரி இருந்தது அவன் மனசு." "மீனு, நீ அன்னைக்கு உங்க மாமாவை பார்த்து கத்தின போது நான் திகைச்சு போயிட்டேன். உங்க மாமா பெரிய கோபக்காரர்னு அப்புறம் தான் தெரிஞ்சுண்ட. நீ அதையெல்லாம் எப்படி சகிச்சுண்டிருந்த?" அவள் துக்கத்துடன் சிரித்தாள். "அந்த குழந்தை எப்படி சகிச்சான்னு கேளுங்கோ. அதுதான் கடைசியில போயிட்டான். வாயில்லா பூச்சி. நானா இருந்தா ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்திருப்பேன். எனக்குன்னு சில உரிமைகள் உண்டுன்னு காண்பிச்சிருப்பேன்." ஹரிஹரன் லேசாக சிரித்தான். "அதுல உனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு எனக்கு நன்னா தெரியும்." அவள் அது காதில் விழாத மாதிரி பேசினாள். "ராஜுவுக்கு புத்தி கொஞ்சம் மந்தம். சூட்டிகையா இருக்க மாட்டான். அதை தவிர அவனிடம் ஒரு குறையும் இல்ல. அவனையே அத்தனை சித்திரவதை பண்ணினார் மாமா. இன்னும் மூளை கொஞ்சம் கூட வளராம கை கால் ஊனமா பொறந்திருந்தா என்ன பண்ணி இருப்பாரோ? அந்த பிள்ளையை கண்டு பரிதாபம் வர்றதுக்கு பதிலா ஆங்காரம்தான் அவருக்கு வரும். தான் எதிலேயோ தோத்து போயிட்டோம் என்கிற ஆங்காரம். இதுவே ஒரு ஊனம் வேணும், மனசோட ஊனம். இது உடல் ஊனத்தை விட பயங்கரம்." "ரொம்ப கரெக்டா சொன்னேள்" என்றாள் அவள். "இந்த ஊனத்திலேயே அவர் மனசு இயங்கல. அதுல கருணையே சுரக்கல." அவன் சற்று நேரம் பேசாமல் ஏதோ யோசனையில் அவளை பார்த்தபடி நின்றான். "பரீட்சையெல்லாம் எப்படி பண்ணியிருக்க மீனு?" "நன்னா பண்ணியிருக்க. இத்தனைக்கு நடுவுல எப்படி எழுதினேன்னு எனக்கு புரியல." "நீ ரேங்க் ஸ்டூடெண்ட்னு பிரின்சிபல் சொல்றார் மீனு." "ரேங்க் எல்லாம் வராது. பாஸ் ஆயிடுவேன்." அவன் புன்னகையில் ஒரு நெருக்கம் தெரிந்தது. அந்த புன்னகையை பார்க்கையில் அடி வயிற்றில் இருந்து ஒரு பிரவாகம் கிளம்பிற்று. மார்பு வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அவள் கலவரத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். "பிஏ முடிச்சதும் என்ன பண்ண போற மீனு?" "மெட்ராஸுக்கு போய் எம்ஏ சேர போறேன்." "எம்ஏ முடிச்சிட்டு?" அவள் சிரித்தாள். "தெரியாது. மனசுல என்னென்னவோ ஆசைகள் இருக்கு, லட்சியங்கள் இருக்கு." அவன் கனிவுடன் சிரித்தான். "என்ன மாதிரி லட்சியங்கள்?" அவள் கூச்சத்துடன் சொன்னாள். "பெண்கள் இந்த சமூகத்துல படுற கஷ்டங்களை பார்க்கறச்சே ரொம்ப ஆத்திரம் வருது. அவளுக்காக ஏதாவது செஞ்சாகணும்னு வேகம் ஏற்படுறது. கொஞ்ச நாளா இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைகளை வெளிச்சமே தெரியாத இருட்டுல அவ இருக்கிறத பார்த்து மனசு ரொம்ப துக்கப்படுறது. ஏதாவது செய்யணும் ஹரிஹரன்." "இங்க இருக்கிற பெரியவான்னா இருட்டுல இருக்கா?" "பெரியவாளை இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. அவாளே வெளிச்சத்துக்கு வந்தாதான் உண்டு. என்னோட கவலையெல்லாம் சின்னவாளை பத்தி, அவ சிருஷ்டிக்க போற உலகத்தை பத்தி." அவள் நிறுத்தினாள். அவளை அவன் வெகு ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பார்வையில் குறும்புத்தனம் இல்லை, உல்லாசம் இல்லை, ஒரு பெருமிதம் தெரிந்தது. எதிர்பாராமல் ஏற்பட்ட இனிய ஆச்சரியம் மாதிரி. "அதுக்காக என்ன செய்ய போற?" "ஏதாவது கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்காக நடத்தணும்னு தோன்றுது. ஒரு கிராமத்துல ஒரு 10 குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான மனசை வளர்த்துக்க வழி செஞ்சா 10 குடும்பம் நல்லபடியா இருக்கும்னு தோன்றுது." "குட். நல்ல யோசனைதான். வாத்தியார்களும் பெரியவாளும் மோசமா நடக்கிறது தான் சின்னவாளுக்கு ஏற்படுற அதிர்ச்சிகள்." அவன் பிறகு சட்டென்று சிரித்தான். "உனக்கு மாத்திரம்தான் லட்சியங்கள் உண்டுன்னு நினைக்காத. எனக்கும் உண்டு." "என்ன?" "ஊனமுற்றோருக்காக ஒரு ஆஸ்பத்திரி கட்டப் போறேன். ஒரு ஹோம் மாதிரி." அவள் கையை தட்டினாள் உற்சாகத்துடன். "குட், வெரி குட். மஞ்சுவுக்காகவா?" "அவன் மாதிரி இருக்கிற பல பேருக்கு." "ஆஸ்பத்திரின்னா நிறைய பணம் வேணுமே." "நிதி திரட்டப் போறேன். மந்திரிகளோட உதவியை கேட்கப் போறேன். என்னோட நிலங்களை கொஞ்சம் விற்கப் போறேன்." "எங்க கட்டப் போறேள்?" "இங்கேயே தான். அப்பதான் மஞ்சுவும் பக்கத்துல இருப்பா. அவளை எங்கேயோ ஒரு ஹோம்ல விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல." அன்று மஞ்சு அழுததும் அதன் காரணமும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. "நீங்க மத்த ஆண்கள் மாதிரி நார்மலா வாழணும்னு மஞ்சு ஆசைப்படுறாளே, அவ ஆசைப்பட்டா மாத்திரம் போராது. நீங்களும் ஆசைப்படுங்களேன்."
நான் ஆசைப்பட்டா மாத்திரம் போராது. அவள் சட்டென்ற வாயை மூடிக்கொண்டாள். அவனை அதிக தூரம் பேச வைத்து விட்டோம் என்று தோன்றியது. அவன் முன்பு காலேஜ் லைப்ரரியில் பேசியது நினைவுக்கு வந்தது. உன்னை நம்ப வைப்ப மீனு. அவள் சுய நினைவு வந்தவளாய் எழுந்தாள். நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுத்து. அவன் மறித்த மாதிரி நின்றான். இன்னும் வேற யார் ஆசைப்படணும்னு நீ கேட்கலையே. எனக்கு தெரிய வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன் மீனு. ஒரு லட்சியவாதியோட இன்னொரு லட்சியவாதி ஜோடி சேர்ந்தாதான் வண்டி சரியா ஓடும். போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஜோடியை பார்த்துக்கங்களேன். புரிஞ்சுக்காதவ மாதிரி பேசாத மீனு. மீனவுக்கு லேசாக எரிச்சல் வந்தது. ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஹரிஹரன். சில சமயம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறேள். இன்னொரு சமயம் அந்த டயலாக் பேசுறேள். அவன் சிரித்தான். 2 வருஷமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் மாதிரி பல்ல கடிச்சுண்டு உன் பக்கமே பார்வையை ஓட்டாம இருந்திருக்கேன். மனசை இறுக்கி பிடிச்சுண்டு தபஸ் பண்ணி இருக்க மீனும். அன்னைக்கு மஞ்சுவுக்கு எதிரே ஏன் அப்படி முறைச்சேன்னு கேட்பேன். மஞ்சு இப்பத்தான் சரியாயிண்டு வரா. அவளாவே முழுக்க மாறணும்னு பாக்குறேன். உன்னோட சிரிச்சு பேச போய் மறுபடியும் மேதாள முருங்கை மரம் ஏறெடுத்தும்னா என்ன பண்றதுன்னு பயம். எனக்கு நேரம் ஆயிடுத்து ஹரிஹரன். உன் பதில சொல்லலையே மீனு. சாரி, எனக்கு இந்த பந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவள் நடந்தாள். அவனும் கூட நடந்தான். 2 வருஷம் என்கிறது ஒரு பெரிய இடைவெளி மீனு. உன் மேல எனக்கு ஏற்பட்டிருந்த சிரத்தை ஆழமானதுதான்னு நான் என்னையே சோதிச்சு பார்க்க உதவின இடைவெளி அது. மஞ்சுகிட்ட மாறுதல் ஏற்பட ஏற்பட உன் மேல என்னோட அபிமானம் அதிகமா போச்சு. அவன் மாறினது உன்னாலதான் மீனு. எல்லா அபிமானமும் பந்தத்துல முடிஞ்சா அது ஆபத்து ஹரிஹரன். நீ ஏன் பந்தம் பந்தம்னு சொல்லிக்கிற? ஏதோ அடிமைப்பட்டு போக போற மாதிரி. தோழமை என்கிற வார்த்தை உனக்கு பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். நானும் அதைத்தான் சொல்றேன். நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். மீனு, உன் தோழமை என்னென்னைக்கும் ஆயுசுக்கும் எனக்கு வேணும். ஹரிஹரன், ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்கோ. கல்யாணம்ங்கிறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை சுத்தியும் நடக்கிற குடும்பங்கள்லேயும் அதுல இருக்கிற அசிங்கங்களையும் பார்க்கறச்சே கல்யாணம் என்கிறது எவ்வளவு கேலி கூத்துன்னு தோன்றது. கல்யாணம் நோன்னையே நான் இன்னொருத்தருக்கு உரிமை பொருளா போயிடுவேன்னு தோன்றது. என்னுடைய லட்சியங்களுக்கு அப்புறம் அர்த்தம் இல்லாம போயிடும்னு தோன்றது. அதெல்லாம் உன்னோட பிரம்மைன்னு நான் காண்பிக்கிற மீனோ. எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா? சாரி, எனக்கு ரிஸ்க் எடுத்துக்க இஷ்டம் இல்ல. ஹரிஹரனின் முகத்தில் கோபத்தின் ரேகை தெரிவதை அவள் கவனித்தாள். ஹரிஹரன், நீங்கள் என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது. என் மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கு. இந்த கிராமத்துல நடந்திருக்கிற சம்பவங்கள்னால எனக்கு மனசு ரொம்ப அதிர்ந்து போயிருக்கு. எனக்கு மனுஷா கிட்டயே நம்பிக்கை போயிடுத்து ஹரிஹரன். மனுஷா இருக்கிற இடத்துல எல்லாம் கஷ்டங்களும் இருக்கும் மீனு. பட்டணத்துல வேற மாதிரி கஷ்டங்கள். அங்க எல்லாம் மத்தவாளுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்க நமக்கு நேரம் இருக்கிறதில்ல. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் சொல்ற ஹரிஹரன், என் கஷ்டத்தை அதிகரிச்சுண்டேன்னா மத்தவாளோட கஷ்டங்களை துடைக்க எனக்கு நேரம் இல்லாம போயிடும். ஹரிஹரன் தீவிரமான யோசனையில் இருந்தான். அவளுக்கு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவனுடைய முகமும் உடம்பும் தன்னை ஆகர்ஷித்தும் தன்னால் எப்படி இப்படி பேச முடிகிறது என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் மென்மையாக சொன்னாள், ஒரு மடத்துல சேர்ந்தவா கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு ஏன் சொல்றா? அவ அந்த மாதிரி பந்தங்கள்ல மாட்டின்டா சமூகத்துக்கு சேவை செய்ய முடியாதுங்கிறதுனால தானே. அவன் வெகு நேரம் ஏதோ யோசனையில் நடந்தான். ஊரின் எல்லை கண்ணுக்கு பட்டதும் அவளை பார்த்து சிரித்தான். ஓகே மீனு, நான் உன்னை வற்புறுத்தல. உனக்கு எப்பவாவது மனசு மாறித்துன்னா எனக்கு தெரிவி. ஏன்னா என் மனசு இனிமே மாறாது. அவளது கையை ஒரு வினாடி அவன் தன் 2 கைகளாலும் அழுத்தி பிடித்துவிட்டு மறு நிமிஷம் திரும்பி பார்க்காமல் வெகு வேகமாக சென்றான். அவள் புன்னகையுடன் நடந்தாள். திடீரென்று ஒரு பெரிய சுமை மனதில் இருந்து இறங்கினாற் போல இருந்தது. தன்னுடைய பலவீனத்தையே ஜெயித்து விட்ட மாதிரி ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இந்த 2 வருஷங்களில் ஹரிஹரனும் ரொம்ப மாறிவிட்டான் என்று அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். ஒரு ஆழம் தெரிகிறது கண்களில், ஒரு நிதானம் தெரிகிறது பேச்சில். என் மனசு இனிமே மாறாது. நம்மேல் அவ்வளவு காதலா? காதல். அவளுக்கு சிரிப்பு வந்தது. இனக்கவர்ச்சியால் ஏற்படும் போதை அது. அப்போதையில் மயங்கும் பித்தர்கள் பிதற்றும் வார்த்தை அது. வேலையற்ற பித்தர்கள். நமக்கும் தான் அவனை பார்க்கும்போது
அவன் சிரிப்பை பார்க்கும்போது அடி வயிற்றில் இருந்து என்னவோ ஒரு பிரவாகம் கிளம்புகிறது. மார்பு படபடக்கிறது. அவன் தொடமாட்டானா என்று பைத்தியக்காரத்தனமாக ஏங்குகிறது. இதற்கு பெயர் காதலா? இது வெறும் மிருக உணர்வு, பௌதீக உணர்வு, பியூர்லி பயாலஜிக்கல். அதற்கு அடிமையானேனோ, தொலைந்தேன். லட்சியங்கள், கனவுகள் எல்லாவற்றிற்கும் குட் பை சொல்ல வேண்டியதுதான். அந்த கணேச படையாச்சியின் மனைவி நீலு மாதிரி வெகு சீக்கிரத்தில் ஒரு சுழலில் மாட்டிக்கொள்வேன். அவள் அக்ரஹாரத்திற்குள் நுழைந்தாள். சங்கரலிங்கையர் வீட்டு திண்ணையில் கோபுவும் நந்துவும் இன்னும் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். சரவுசியின் இடத்திற்கு வந்திருப்பவளும் உட்கார்ந்திருந்தாள். மீனு ஒரு வினாடி நின்றாள். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா கோபு? ஓ, என்ன பரீட்சை? படிக்காமையே எழுதிட்டு வந்தாச்சு ரெண்டு பேரும். இரண்டும் யாரை பற்றியோ பேசுகிறாள் என்று நினைத்த மாதிரி வெட்ட வெளியை பார்த்தன. பள்ளிக்கூடம் மோசம், வாத்தியாருங்க மோசம், பிள்ளைகளும் மோசம். மீனு வேகமாக நகர்ந்தாள். எத்தனை விதமான அலுப்புகள்! சங்கரலிங்கையர் வீட்டில் இப்போது சரோசி இல்லை என்பதை தவிர எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. அந்த நாராயணசாமியின் சீட்டாட்டம் குறையவில்லை, குடி குறையவில்லை. இந்த குழந்தைகளுக்கு விமோச்சனம் ஏது? ருக்மிணி ஓடி போன மாதிரி இந்த பெண்ணும் ஓடப்போகிறாள். ஓ, இனிமேல் இவர்களை பற்றிய என் கவலைகளில் ஏதும் அர்த்தமில்லை என்று அவள் அவசரமாக நினைத்து கொண்டாள். எந்த பக்கமும் பார்வையை திருப்பாமல் அவள் நேராக வீட்டிற்கு சென்றாள். வீடு நிசப்தமாக இருந்தது. அம்மா சந்தைக்கு போயிருக்க வேண்டும் என்ற ஞாபகம் வந்தது. கொல்லை குரட்டில் இருந்து மன்னியின் குரல் இசைந்து வந்தது. வாராய் நெஞ்சே, உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டிங்காரார அடிக்கடி சுற்றுகின்றாய். உன் அவலமதிக்கோர் ஆயிரம் புத்தி சொன்னாலும் ஓர் கிளை. ஓ, கெடுவாய், பாராய் உனை கொல்லுவேன், வெல்லுவேன் அருட்பாங்கு கொண்டே. மீனு நடையை தாண்டி கொண்டு சென்றாள். லலிதா சட்டென்று திரும்பி பார்த்தாள். வா மீனு என்றாள் புன்னகையுடன். பழைய புன்னகை, பழைய தேஜஸ் முகத்தில். மீனுவுக்கு மனசு லேசாக குலுங்குகிறது. மீனு தயங்கிக் கொண்டு நிற்பதை பார்க்கையில் லலிதாவுக்கு பரிதாபமாக இருந்தது. 10 நாட்களில் எத்தனை இளைத்து கருத்து போய்விட்டாள்! எத்தனை துல்லிய மனசு இவளுக்கு! ஏதோ ஒன்று பொங்கி எழுந்தது உள்ளே. அவள் சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டு புன்னகைத்தாள். வா மீனு. மீனு வந்து மெல்ல அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். என்ன மன்னி பண்ணி கொண்டிருக்கேள்? என்னவோ பாடணும் போல இருந்தது. ஏகாந்தமா நாம இருக்கிறச்சே மனசு எதிர்க்க நிக்கிற மாதிரி இருக்கு. அதோடு ஒரு டயலாக் அடிக்கலாம் போல இருக்கு மீனு. என்னென்னவோ கேள்வி கேட்கணும் போல இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல நிறைய பாட்டு எங்க அப்பா நல்ல வேளையா காத்து தந்திருக்கார். லலிதா மறுபடி சிரித்தாள். மீனு திடீரென்று லலிதாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். லலிதா எதுவுமே பேசாமல் அவள் முகத்தை தடவி கொடுத்தபடி அமர்ந்திருந்தாள். அழட்டும், மனதில் இருக்கும் துயரம் எல்லாம் வடியட்டும். இவளுக்கு வடிகால் தேவை. இல்லாவிட்டால் உருகி விடுவாள். பன்னி, சாரி. அவளுக்கு சிரிப்பு வந்தது. எதுக்கு? எல்லாத்துக்கும். அன்னைக்கு நான் நடந்துண்டதுக்கு. லலிதா சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள். நீ ரொம்ப கலங்கி போயிருந்த மீனு. ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருந்த. ராஜு மேல நீ வச்சிருந்த பாசம் உன்னை அப்படி பேச வச்சது. என்னால தாங்க முடியல மன்னி. எனக்கு புரியறது மீனு. எந்த நிலைமையிலேயும் மனசுல தோன்றதை கொட்டிடக்கூடாதுன்னு அடிச்ச உன்னை. நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நீங்க அடிக்கலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் அன்னிக்கு. லலிதா மிருதுவாக அவள் முதுகை வருடினாள். மீனுவின் வார்த்தைகள் தயக்கத்துடன் வந்தன. மன்னி, உண்மையை சொல்லுங்கோ. எனக்கு ஏற்பட்ட மாதிரி கோபம் உங்களுக்கு ஏற்படலையா? இல்ல. என்னால நம்ப முடியல. லலிதா விரக்தியுடன் சிரித்தாள். இதுதான் உங்ககிட்ட கஷ்டம். எல்லாத்துக்கும் கோபப்படுறது தான் இயற்கைன்னு நினைச்சுக்கிற. ஆத்திரப்படுறது தான் இயற்கைன்னு நினைக்கிற. கருணைங்கிறது ஒருத்தர் மேல இருந்தா போராது, எல்லார் மேலையும் இருக்கணும். என்னுடைய கோபம் நியாயமானது மன்னி. நீ மாமாவை பார்த்து அந்த மாதிரி கேள்விகள் கேட்டேன்னா உன் மாமா பண்ண அதே தப்ப நீயும் பண்றேன்னு அர்த்தம். எனக்கு புரியல. ராஜுவுக்கு மனசு இருக்குன்னே நினைச்சு பார்க்காம அவர் கோச்சுண்டார்னு சொல்ற. அவருக்கும் ஒரு மனசு இருக்கும்னு நீ நினைச்சையோ? அந்த மனசுல உரைக்கணும்னு தான் சொன்ன மன்னி.
ராஜுவின் மனசுல உரைக்கணும்னு தான் அவரும் தனக்குட்பட்ட விதத்துல தெரிவிச்சுட்டு மீனு. அது அவனை பொசுக்கிடும்னு தெரிஞ்சிருந்தா அவர் அந்த மாதிரி சொல்லி இருப்பார்னு நினைக்கிறையா? அவன் நினைச்சு பார்த்திருக்கணும். லலிதா மீனுவின் தலையை கோதி விட்டாள். சில பேருக்கு மனசு வளர்றதில்ல, விசாலம் ஆறதில்ல மீனு. ராஜு எத்தனை பரிதாபத்துக்கு உரியவனோ அத்தனை பரிதாபத்துக்கு உரியவர் உங்க மாமா. மீனு ஆச்சரியத்துடன் லலிதாவை பார்த்தாள். மன்னியால் எப்படி இப்படி பேச முடிகிறது? மாமா செஞ்ச கொலை அதுன்னு சொன்னியே, அது அவரை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பார்க்காம தானே சொன்ன. சாதாரணமா, ரொம்ப நியாயமா, அளந்து தானே பேசுவ. அன்னைக்கு எது உன்னை அப்படி பேச வச்சது? கோபம். அந்த கோபம்தான் அவரை அப்படியெல்லாம் மாட்டி வச்சது. நம்ம எல்லார்கிட்டையும் குரூர புத்தி இருக்கு மீனு. நாகரிகத்தினால மறைச்சுக்கிறோம். சில பேருக்கு நாகரிகமா இருக்க தெரியாது. மாமா அப்புறம் ஏதாவது பேசினாரா? லலிதா வெட்ட வெளியை பார்த்தாள். மிதமிஞ்சிய கரிசனம் முகத்தில் தெரிந்தது. ம். அன்னைக்கு அவர் சாயங்காலம் சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருந்தார். ராஜு இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. லக்ஷ்மியையும் பாவாடையையும் தேட அனுப்பிச்சிட்டு நான் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தேன். 4 பேர் பாவாடையோடு கிடுகிடுன்னு வந்தா. பாவாடை தோளில ராஜுவோட உடம்பு. உறைஞ்சு போயிட்டேன். வாயில வார்த்தையே கிளம்பல. கூப்பிட்டு வந்த மாதிரி உங்க மாமா விருக்குன்னு பஞ்சாத்திர உத்தரணியோட வாசலுக்கு வந்தார். பாவாடையையும் ராஜுவையும் பார்த்து அவர் மொழி பிதுங்கி போச்சு. தடால்னு அவர் கையில இருந்த பாத்திரம் கீழே விழுந்தது. ஐயோ ஐயோ, நான் பாவின்னு அலறினார் பாரு. ராஜுவ தன் தோல்ல சரையில்னு தூக்கி போட்டுண்டு நடு கூடத்துல போட்டு என்ன பண்ண என்ன பண்ணன்னு அவனை உலுக்கு உலுக்குன்னு உலுக்கினார். நான் பாவி, மகா பாவி, மகா பாவின்னு மண்டையில அடிச்சுண்டார். ராஜுவுடைய சடலத்தை பார்த்த போதை விட அதிகமா எனக்கு அதிர்ச்சி அப்ப ஏற்பட்டது மீனு. மீனு திகைத்து போய் கேட்டு கொண்டிருந்தாள். அவருடைய மனசு பாறை இல்ல மீனு. நம்ம எல்லாரதையும் விட அவரதுதான் மிருதுவானது. நாம் எல்லாம் ராஜு போனதை தாங்கின்னு இருக்கோம். அவரால தான் தாங்கிக்க முடியல. உடைஞ்சு போயிட்டார் மீனு. இன்னும் ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசல. லலிதாவும் மீனவும் மிக நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். சந்தையில் இருந்து பாலா வந்ததும் லலிதா எழுந்து சாமானை எடுத்து வைக்க உள்ளே போனாள். நீ எதுக்கு வர மன்னி என்றாள் மாலா. இதெல்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேனா? இங்க இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்சதை செய்யறேன். சும்மா நான் எப்படி உட்கார்ந்துக்கிறது சொல்லு. நான் உட்காருங்கிறேன், உட்கார மாட்டேங்கிற. செஞ்சு செஞ்சு என்னத்தை கண்ட? நான் 10 நாள் இருக்கேன். உன்ன மாதிரி விதரடையா செய்ய தெரியாட்டாலும் எனக்கு தெரிஞ்ச லட்சணத்துல செய்வேன். லலிதா புன்னகைத்து கொண்டாள். இந்த மாலாவும் இவள் படபடப்பும் இவளுக்கு எப்படி அப்படி ஒரு பெண் பிறந்தாள்? பேசாம உட்கார்ந்திருந்தா திருப்பி திருப்பி நடந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரது பாலா. சரி, காரியம் செய்யறது மனசுக்கு சமாதானம்னா பண்ணு. பாலா கரிகாய் பையை கவிழ்த்தாள். பச்சை காய்கறிகளுக்கு அடியில் சேப்பங்கிழங்கு சின்னதும் பெருசுமாய். ராஜுவுக்கு பிடித்த சேப்பங்கிழங்கு. இன்னும் கொஞ்சம் கறி போடுறியாமா? ராஜுவின் ஆர்வம் கலந்த கேள்வி. கண்ணில் தயக்கம். சட்டென்று அவள் கண்களில் நீர் நிரம்பிற்று. என்ன மன்னி? ஒண்ணுமில்ல பாலா. சேப்பங்கிழங்கா என்றாள் மீனு ஒரு லேசான அதிர்வுடன். பண்ணாத, நான் சாப்பிட மாட்டேன். இதனடி கூத்து? சேப்பங்கிழங்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அது ராஜுவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓ. பாலா சட்டென்று அடங்கி போனாள். லலிதா பேசாமல் சேப்பங்கிழங்கை எல்லாம் தனியாக பொறுக்கி ஒரு காகித பையில் போட்டாள். தெரியாம வாங்கிட்ட மன்னி. அவள் லேசாக புன்னகைத்தாள். பரவாயில்ல பாலா, இத லக்ஷ்மி கிட்ட சங்கரலிங்கையர் ஆத்துல கொடுத்துட்டு வர சொல்லு. அவள் தலையை குனிந்தபடி மற்ற வேலைகளில் ஆழும்போது கண்களில் மறுபடி நீர் நிறைந்தது. இன்றைக்கு சேப்பங்கிழங்கை அப்புறப்படுத்த முடிந்தது. இன்னும் எத்தனை விஷயங்களை அப்புறப்படுத்த முடியும்? கிணற்றடியில் அவன் குளிக்கிற மாதிரி இருக்கிறது. திண்ணையில் உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கிறது. வாயிற்படியில் நின்று ஆகாசத்துக்கு போயிட்டா எத்தனை நன்னா இருக்கும் என்று கேட்கிற மாதிரி இருக்கிறது. எந்த நினைவுகளை அப்புறப்படுத்த முடியும்? அவள் மறுபடி முற்றத்து குரட்டுக்கு வந்து வானத்தை வெறித்து பார்த்தாள். நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா ராஜு? வாய்ப்பாடு சொல்லணுமேன்னு பயப்படாம, கணக்கு வரலையேன்னு கவலைப்படாம.
நான் இனிமே மனுஷனாவே பிறக்க மாட்டேன். எத்தனை அழுத்தம் திருத்தம், எத்தனை வெறுப்பு. 10 வயசு குழந்தை பேசுற பேச்சா அது? எங்களுக்கும் உனக்கும் 10 வருஷ ருணான்னு பந்தம். பந்தம் முடிஞ்சதும் நீ போயிட்ட. இனிமே உனக்கு பிறவி இல்லாம இருக்கட்டும். பகவான் உன்னை ஏத்துக்கட்டும். நினைக்க நினைக்க அவனுடைய சாவு ரொம்ப இயற்கையானது என்று அவளுக்கு தோன்றியது. அவன் உயிரோடு இருந்தால் இந்த அநாகரீக உலகத்தில் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பான். அவன் அதிகமான அதிர்ச்சிகளை அடைந்திருப்பான். அந்த கஷ்டத்தில் இருந்து அவனை விடுவிக்க ஆண்டவனே அவனை அந்த முடிவுக்கு விரட்டி இருக்க வேண்டும். பிராரப்த கர்மம். எனக்கு புள்ளையா ஏன் பிறந்த? இதெல்லாம் கேட்கக்கூடாத கேள்விகள். பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்ட காரணங்கள், புரியாத தாத்பரியங்கள். முந்தா நாள் ருக்மிணி வந்திருந்தாள். மறுபடியும் கொல்லைப்புறமாக இதே குரட்டில் உட்கார்ந்தபடி கண்ணீர் விட்டாள். இது என்ன அநியாயம் லலிதா? ஆண்டவன் உன்னை இப்படி சோதிக்கலாமோ? நான் என்ன உசத்தி மாமி? உசத்தி இல்லாம நாங்கள்லாம் சாக்கடைன்னா நீ ஜீவநதி. யாரும் உசத்தி இல்ல மாமி. அவா கர்மாவை அனுபவிச்சுத்தான் வேணும். கர்மாவாத்தான் இருக்கணும். இல்லாட்டா நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே இல்லை. ருக்மிணி கர்ப்பமாயிருக்கிறாள் என்று தோன்றியது. சட்டென்று ஒரு பச்சாதாபம் மனசை நிறைத்தது. எத்தனை பரிதாபத்துக்குரியவள் இவள்! இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சூட்சமம் லலிதா. நாம நினைக்கிறத விட அதுகளுக்கு யோசனை திறன் ஜாஸ்தி. இப்ப கிருஷ்ணனை பாரு, எங்க இருக்கானே தெரியல. ருக்மிணியின் கண்களில் மளமளவென நீர் பெருகிற்று. அழாதீங்கோ மாமி, அவன் கெட்டிக்கார. எங்கேயாவது பிழைச்சுப்பார். அப்படித்தான் நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன். லலிதாவிற்கு ருக்மிணியை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை அஞ்ஞானம் இவளுக்கு இன்னும்! அவள் போய் வெகு நேரத்துக்கு அந்த கண்ணீர் மனசை கஷ்டப்படுத்தியது. எத்தனை விதமான துக்கங்களை மனிதர்கள் மனசில் தேக்கி வைத்துக் கொள்வார்கள். சபேசனை பார்க்கத்தான் அவளுக்கு கன்றாவியாக இருந்தது. அவர் யாரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை. இதுவரை துக்கம் விசாரிப்பவர்களுக்கு பதிலாக மடேர் மடேர் என்று தலையில் அடித்து கொண்டிருந்தார். பாலா ரொம்பவும் வற்புறுத்தி அவரை சாப்பிட வைப்பாள். ராஜு போன துக்கத்தை விட அவர் படும் வேதனையை கண்டு லலிதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு வார்த்தை பேச மாட்டாரா என்றிருந்தது. தன்னிடம் அவர் நெருங்கியே வராமல் இருப்பதுதான் தன்னுடைய மிகப்பெரிய துர்பாகியம் என்று தோன்றியது. தினமும் அவள் இரவு அவரிடம் சமாதானமாக பேச செல்கிறாள். அவள் பக்கமே அவர் திரும்புவதில்லை. இரவு வேலையெல்லாம் முடிந்து நால்வரும் அந்த பெரிய வீட்டில் மூளைக்கொருவராக படுத்து வெகு நேரத்துக்கு பிறகும் அவள் தூக்கம் வராமல் இருளில் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தாள். யாரோ அவள் அருகில் உட்காருவதை உணர்ந்து அவள் விருக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். சட்டென்று அவள் தோளை பற்றியபடி சபேசன் விசித்து விசித்து அழ ஆரம்பித்தார். அவள் மிதமிஞ்சிய அனுதாபத்துடன் அவரை தன் கைகளால் அணைத்து கொண்டாள். அழாதீங்கோ, நான் பாவி, மகா பாவி. அவள் அவசரமாக அவருடைய வாயை பொத்தினாள். நீங்க பாவி இல்ல. நமக்கு தெரியாம நம்மை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு நாம பொறுப்பில்ல. நாம் எல்லாம் ஆண்டவனுடைய கருவிகள். என்ன சமாதானம் படுத்த பாக்குற? எனக்கு மன்னிப்பே கிடையாது. மீனு சொன்னது சரி, அவனை கொலை செஞ்சுட்டேன். இவருடைய இந்த எண்ணத்தை எப்படி அகற்றப் போகிறோம் என்று லலிதா திகைத்தாள். இப்படியெல்லாம் உங்களையே நீங்க வருத்திக்காதீங்கோ. நம்முடைய கர்மாவை நாம் அனுபவிக்கிறோம். அவன் சாவுக்கு நீங்க பொறுப்பில்லை. மீனும் அறியா பொண்ணு. நமக்கும் ராஜாவுக்கும் ருணானுபந்தம் 10 வருஷம்னு பகவானே நிர்ணயிச்சுக்கார். அதை நீங்களோ நானோ எப்படி மாற்ற முடியும்? சபேசன் சட்டென்று அவளுடைய தோளில் இருந்து தன் முகத்தை நிமிர்த்தி நகர்ந்து உட்கார்ந்தார். இந்த கருணைக்கு நான் அருகதை இல்லை. இந்த 10 நாட்கள்ல நான் இன்னொன்னு தெரிஞ்சுண்டேன். லலிதா, நீ சாதாரண மனுஷி இல்ல, தேவியோட ஸ்வரூபம். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. எந்த ஆணவத்துல உன்னை அப்படி தினமும் வதச்சேன்னு பயமா இருக்கு. அதனாலதான் இருட்டுல கள்ள நாட்டம் வந்திருக்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இவருக்கு என்ன சித்தம் கலங்கி விட்டதா? ஐயையோ, என்ன வார்த்தைகள் சொல்றேள்! நான் சாதாரண மனுஷி. உங்களுக்கு இப்போ தோன்ற பயங்கள் எல்லாம் உங்க பிரம்மைகள். பிரம்மைகள் இல்ல. சாதாரண மனுஷியா இருந்தா மீனு மாதிரி கத்தி இருப்ப, அகங்காரத்தை கொட்டி இருப்ப.
எனக்கு வயசாகலையா? விவேகம்னு இருக்காதா? விவேகம் இல்ல, தெய்வீகம். கடவுளே! அவள் அவருடைய முதுகை மெல்ல வருடினாள். துக்கம் தொண்டையை அடைத்தது. நானும் ஒரு சராசரி மனுஷி. உங்களுடைய பிரியத்துக்காக ஏங்கற ஒரு சராசரி மனுஷி. அவர் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டார். உன்னோட நான் பிரியமா ஒரு நாள் கூட பேசினதில்ல. அந்த குழந்தைகிட்ட ஒரு நல்ல வார்த்தை சொன்னதில்ல. அவன நல்வழிப்படுத்துறதா நினைச்சுண்டு துன்புறுத்தினேன். அவன் பெரியவனானா பிழைக்க கஷ்டப்படுவானேன்னு அவனுக்காக பணத்தை சேர்த்தேன். லலிதாவுக்கு கண்களில் நீர் பனித்தது. ராஜு அவர்களுக்கு பிறந்ததற்கான தாத்பரியம் இதுதான். அவன் மூலமாகத்தான் இவருடைய கண் திறக்க வேண்டும் என்றிருந்திருக்க வேண்டும். அவளுடைய இத்தனை நாளைய தபசுக்கு இல்லாத பலன் அவனுடைய சாவினால் ஏற்பட்டிருப்பது எத்தனை ஆச்சரியம்! லலிதா, எனக்கு விமோச்சனம் இல்லை. அப்படி சொல்லாதீங்கோ. ஆண்டவனோட சன்னிதானத்துல விமோச்சனம் கிடைக்காதவாளே இல்லை. திருப்பாவை பாசுரம் ஒண்ணு பாடுவியே, அத சொல்றியா லலிதா? குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிற மாதிரி அவள் அவர் தலையை தன் மடியில் கிடத்தி மயிரை கோதியபடி மெல்லிய குரலில் பாடினாள். போய பிழையும் புதகுருவான் நின்றனவும் தீயினால் தோசாகும் செப்பேலா ரெம்பாவாய். 10 நாட்களாக தூங்காத தூக்கம் அவரை அசத்தி இருக்க வேண்டும். விரைவில் அவர் தூங்கிப் போனார். அவரை அவள் ஜாக்கிரதையாக தலையணையில் கிடத்தி அருகில் அணைத்தபடி படுத்து கொண்டாள். ஜென்ம சாபல்யம் அடைந்தாற்போல ஒரு ஆனந்தம் மனதை நிறைத்தது. காலையில் கண் விழித்த போது நன்றாக பொழுது புலர்ந்திருந்தது. நேற்றைய இரவின் நினைவு வந்ததும் ஒரு பரவசம் மனசில் எழுந்தது. சபீசன் அங்கு இல்லை, தனக்கு முன்னால் எழுந்து விட்டார் என்கிற பரபரப்புடன் அவள் பாயை சுருட்டி மூலையில் வைக்கையில் சுவரில் இருந்த கண்ணாடியில் முகம் தெரிந்தது. தூக்கி வாரி போட்டது. நெற்றியில் புதிதாக பெரிய அளவில் குங்குமம், தலையில் ஒரு பெரிய செம்பருத்தி பூ. இதற்கு என்ன அர்த்தம்? சட்டென்ற ஒரு கலக்கம் நெஞ்சில் கிளம்பியது. அவள் பரபரப்புடன் வீடு முழுக்க தேடினாள். சபீசனை காணவில்லை. மீனு, மீனு திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். அது என்ன சோகம் குரலில்? அடிபட்ட பட்சி உயிருக்கு இறைஞ்சுகிற மாதிரி. மீனு, மன்னியின் குரல். அவள் சரியில் என்று எழுந்தாள். கூடத்தில் இருந்த தூணை பிடித்து நிற்க தெம்பில்லாதவள் போல் லலிதா கீழே அமர்ந்திருந்தாள். நெற்றையில் வழக்கத்தை விட பெரியதாக பொட்டு, தலையில் பெரியதாக செம்பருத்தி பூ. இது என்ன கோலம்? என்ன மன்னி? மன்னியின் பார்வை எங்கோ நிலை குத்தி நின்றது, ஜீவன் இல்லாமல். மீனு லலிதாவின் தோளை பிடித்து குலுக்கினாள். என்ன மன்னி? மாமாவை காணோம் மீனு. என்னது? இங்கதான் எங்கேயாவது இருப்பார், சரியா பாருங்கோ. பார்த்தாச்சு. வயலுக்கு போயிருப்பார். இல்ல மீனு, அவருக்கு எல்லாத்திலையும் ஒரு பிடிமானம் விட்டு போச்சு. அவர் வீட்டை விட்டே போயிட்டார். பாலா அலறி அடித்து கொண்டு வந்தாள். விவரம் தெரிந்ததும் படபடவென்று வெடித்தாள். என்னம்மா அப்படி பண்ணுவா அவன்? இத்தனை நாள் உன்னை வறுத்தெடுத்தது போராதுன்னு உனக்கு தொடை இருக்க வேண்டிய சமயத்துல கிளம்பி போயிட்டானா? அம்மா, சித்த பேசாம இரு. மாமா வயல் பக்கம் போயிருக்காரான்னு விசாரிப்போம். பாவாடியை கூப்பிட்டு சொல்லலாம் மன்னி. லலிதா தீர்மானமாக தலையை அசைத்தாள். கூப்பிட சொல்லு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நேத்திக்கு அவர் அந்த மாதிரி பேசின போதே நானும் அணைத்திருக்கணும், பயப்பட்டிருக்கணும். என்ன பேசுனா? நான் தான் ராஜுவோட சாவுக்கு காரணம்னு அழுதார். நான் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். திரும்ப திரும்ப தனக்கு விமோச்சனம் இல்லைன்னு புலம்பினார். லக்ஷ்மி அரக்க பறக்க வந்து நின்றாள். என்னம்மா? பாவாடையை கூட்டிண்டு வா லக்ஷ்மி, சாமியை காணோம். ஐயையோ, பனையாத்தா இன்னும் என்னென்ன சோதனை தரணும் இந்த வீட்டுக்கு? அவள் வெளியேறியதும் மீனு தயக்கத்துடன் கேட்டாள். அப்புறம் என்ன சொன்னார் மாமா? ராஜு போனதுல அவருக்கு மூளையை பாதிச்சிருக்கணும். நீ தேவியோட ஸ்வரூபம், உன்னை கண்டாலே பயமா இருக்குன்னு சொன்னார். நான் பதறி போனேன். நான் சாதாரண மனுஷி, உங்க அன்புக்காக ஏங்குற சாதாரண மனுஷின்னேன். அவருக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி ஒருத்தன் வயிற்றுச்சல கொட்டிப்பானா? லலிதா வெகு நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா பாலா? நேத்துதான் முதல் தடவையா என்கிட்ட நெருக்கமா மனச திறந்து பேசினார். அதுவே என் ஆயுசுக்கு போரும்னு நினைச்சிட்டார் போல இருக்கு. மேனு அதிர்ந்து போனாள். மாமா நிஜமாகவே வீட்டை விட்டு போயிருப்பாரா? பொத்தி பொத்தி காத்த வீட்டையும் நிலங்களையும் விட்டு விட்டு போக மனசு வந்திருக்குமா? சரியில் என்ற வீட்டை விட்டு போன கிருஷ்ணன் மாதிரி.
மாமாவுக்கு எத்தனை பெரிய பிடிமானம் இருந்தது ஒவ்வொரு விஷயத்திலும். பஞ்ச பாத்திர உத்தரணியில் இருந்து சங்கரலிங்கையர் நிலம் வரை இத்தனையையும் க்ஷணப்போதில் உதறிவிட்டு போக வேண்டுமானால் மூளை கலங்கித்தான் போயிருக்க வேண்டும். ராஜு போய்விட்ட அதிர்ச்சியின் விளைவாக இருக்க வேண்டும். அந்த அதிர்ச்சி அத்தனை பலமாக அவரை தாக்க வேண்டுமானால் அவருக்கு ராஜுவின் மேல் தான் நினைத்ததை விட அதிக பிரம்மை இருந்திருக்க வேண்டும், அதிக பிரேமை இருந்திருக்க வேண்டும். மன்னி நேற்று சொன்னது வாஸ்தவம்தான். அவர் மனசு பாறை இல்ல, நம்மளை விட ரொம்ப பலகீனமான மனசு அவருக்கு. ராஜு போனது மட்டும்தான் அவருக்கு அதிர்ச்சியை தந்திருக்குமா? நாம் அன்று கத்தினது அவரை பாதித்திருக்காதா? அந்த பலகீனமான மனசு அத்தனை கொடுமையான வார்த்தைகளை தாங்கி இருக்குமா? யோசிக்க யோசிக்க தன்னுடைய வார்த்தைகள் தான் அவரை அதிகமாக வாட்டியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏற்கனவே குற்றமுள்ள நெஞ்சுடன் கலங்கி இருந்தவரை அதிகமாக துன்புறுத்தி இருக்க வேண்டும். நாம் அந்த மாதிரி அன்று வெடித்திருக்காவிட்டால் ஒருவேளை அவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் உதறிவிட்டு போயிருக்க மாட்டாரோ? மன்னியின் சமாதானத்தில் சமாதானமாகி இருப்பாரோ? சமாதானமாகி மன்னியிடம் நெருங்கி வந்திருப்பாரோ? அவருடைய அன்பிற்காக ஒரு சராசரி பெண் மாதிரி ஏங்கிய மன்னியின் ஏக்கத்தை பூர்த்தி செய்திருப்பாரோ? அம்மா! வாசலில் இருந்த பாவாடை உள்ளே நுழைந்து நடையில் நின்றான். தலையை குனிந்து கொண்டு மெல்லிய குரலில் சொன்னான். நான் வரும்போது வயல் பக்கம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டுமா, ஒரு இடத்துலையும் சாமியை காணோம். குளம் குட்டை எல்லா இடத்துலையும் தேடி பாருடா பாவாடை. பாலாவின் குரலில் அழுகை வெடித்தது. மீனவுக்கு தூக்கி வாரி போட்டது. மாமாவும் அப்படி ஏதாவது செய்து விடுவாரோ? லலிதா தீர்மானமாக சொன்னாள். அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார் பாலா. எப்படி சொல்ற? இத பார், என் நெற்றியில குங்குமத்தையும் தலையில பூவையும் வச்சுட்டு போயிருக்கார். நான் ஆத்மஹத்தி பண்ணிக்க மாட்டேன்னு தெரிவிக்கிற மாதிரி. ஹைலி டிராமாட்டிக் என்று மீனு தனக்குள் சொல்லி கொண்டாள். மாமாவுக்கு இப்படியெல்லாம் நாடக பாணியில் நடந்து கொள்ள தெரியுமா? மன்னிக்கு இன்னும் அதிர்ச்சியை கொடுக்க கூடாது என்கிற கரிசனமா? பண்ணை ஆட்களை அனுப்பிச்சிருக்கம்மா, 4 பக்கமும் பார்க்க சொல்லி. நிமிஷமாய் சேதி அக்ரஹாரம் பூராவும் பரவிவிட்டது. ஓடி வந்து விசாரித்த ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. எங்கே போயிருப்பார்? ஏன் போனார்? மனுஷனுக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு? இந்த அக்ரஹாரத்துக்குள் எத்தனை விரிசல்கள் இருந்தாலும் இது மொத்தமாக ஒரு குடும்பம்தான் என்கிற பிரக்ஞை மீனவுக்குள் ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. இவர்கள் எல்லோரும் தங்கள் பிரச்சனைகளில் மூழ்கி போனாலும், அடுத்தவர் வீட்டு வம்பில் நாக்கை வளைத்தாலும் மனிதாபிமானம் என்கிற வட்டத்துக்குள் தான் இருக்கிறார்கள் என்று தோன்றியது. ஹரிஹரன் செய்து தெரிந்து விரைந்து வந்தான். நான் காரை எடுத்துட்டு தேடி பார்த்துட்டு வர மாமி, கவலைப்படாதீங்கோ என்று சமாதானம் சொல்லிவிட்டு கிளம்பினான். யாரு மன்னி அது என்றாள் மாலா. மேனு படிக்கிற காலேஜில் லெக்சரராக இருக்கார். சினிமா ஸ்டார் மாதிரின்னா இருக்கார். சமய சந்தர்ப்பம் தெரியாமல் உளர இந்த அம்மாவால் தான் முடியும் என்று மீனுவுக்கு ஆத்திரம் வந்தது. 2 பேரும் பல்ல தேய்க்க எழுந்திருங்கோ, காஃபி குடிக்கலாம். நாம காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அண்ணா வந்து நின்னாலும் நிப்பான். மீனு எழுந்திருந்தாள். அம்மா ரொம்ப யதார்த்தவாதி மன்னி. அப்படித்தான் இருக்கணும் மீனு. யாருக்காகவும் யாரும் இருக்கோங்கிற பிரம்மையே வேண்டாம்னு உங்க மாமா உதறிட்டு போயிட்டார் பாரே. மீனவுக்கு லேசாக மனசு குலுங்கிற்று. மாமா கிளம்பி போனதுதான் மன்னிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்று புரிந்தது. அவள் கட்டாயப்படுத்தி லலிதாவை கிணற்றடிக்கு அழைத்து சென்றாள். லலிதாவின் கண்களில் நீர் வழிவதையும் தோள் குலுங்குவதையும் கண்டு அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. அற்புதமான மனசை உடைய இந்த மன்னி கஷ்டத்தை தவிர வேறு எதையும் அனுபவிக்கவில்லை என்று தோன்றியது. எத்தனை அக்கிரமமான பரிதாபம் இது! லலிதா முகத்தை கழுவி கொண்டு வந்தாள். ஆளோடியில் இருந்த கண்ணாடியை பார்த்து பளிச்சென்ற குங்குமத்தை இட்டு கொண்டாள். சமையல் அறையில் இருந்து எட்டி பார்த்த பாலாவை பார்த்து மெல்ல புன்னகை பூத்தாள். அவர் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வந்துடாது பாலா, எனக்கு தெரியும். அவர் என்னை ஏமாத்திட மாட்டார். மீனவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு என்ன பெயர்? பக்தியா? பட்டினித்தனமா? அதுவும் அத்தனை கேவலமாக நடத்திய புருஷனிடம் எப்படி இப்படி ஒரு பிடிமானம் இருக்க முடியும்? அவனுக்காக நீ இப்படி பரிஞ்சுண்டு பேசுறது எனக்கு வேண்டி இருக்கல மன்னி என்றாள் மாலா காஃபியை நீட்டியபடி. இனிமே அவன் உன்னை ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு?
லலிதா எதுவும் சொல்லாமலே காஃபியை குடித்தாள். நீ சித்த பேசாம இருமா என்றாள் மேனு மெல்ல. திடீரென்ற ஒரு பெரிய ஆயாசம் மனசை அழுத்திற்று. மாமாவும் ராஜுவும் இல்லாமல் அந்த பெரிய வீட்டின் பரிமாணம் இன்னும் அதிகரித்து விட்டாற் போல பிரம்மை ஏற்பட்டது. மூலைக்கு மூலை பயங்கர எதிரொலிகள் கேட்டன. இந்த வீட்டில் மன்னி இனிமேல் தனியாக எப்படி இருக்கப் போகிறாள்? அந்த கற்பனையே பரிதாபமாக இருந்தது. அக்ரஹாரத்து ஜனங்களும் பண்ணை ஜனங்களும் 4 பக்கமும் தேடி பார்த்து கையை விரித்து கொண்டு வந்து நின்றார்கள். 2 நாட்கள் பொறுத்து பார்த்து ஹரிஹரன் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துவிட்டு போலீசிலும் சொல்லிவிட்டு வந்தான். எதற்கும் பலன் இல்லாமல் நாட்கள் சரசரவென்று நகர்கையில் அம்மாவுக்கு இருப்பு கொள்ளாமல் போவதை மீனு உணர்ந்தாள். நீ இங்க தனியா என்ன பண்ண போற மன்னி? எங்களோட மெட்ராஸ்ல வந்து இருந்துடு. வேண்டாம் பாலா, நான் இங்கேயே இருக்க. தனியா என்ன பண்ண போற? திரும்ப திரும்ப பழச நினைச்சுண்டு அழுதுண்டு உட்கார போற. அரவணைச்சு போக கூட ஆள் இல்லாம. எனக்கு தனியா இருக்கிறது ஒரு கஷ்டமும் இல்ல. என்னை வற்புறுத்தாத. நான் இங்கதான் இருக்க போறேன். எதுக்குன்னா ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. அவருக்கு திரும்பி வரணும்னு தோணித்துன்னா இங்கதானே வருவார். அவர் வர சமயத்துல நான் இங்க இருக்கணும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மன்னி. எனக்கு நம்பிக்கை இருக்கு பாலா. ஒரு நாளைக்கு அவர் திரும்பி வருவார். அம்மாவுக்கு கூட கண்களில் நீர் தழும்புவதை பார்க்க மீனவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உன்னோட அருமை தெரியாத மூடன் அவன். உன்னோட பிரியத்துக்கெல்லாம் அருகதை இல்லாதவன் அவன். பாலா, தயவு செய்து ஏன் காதுபட அவரை பத்தி இப்படியெல்லாம் பேசாத. உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும்னு நினைக்கிறியா? மன்னியின் இந்த வார்த்தைகளை எல்லாம் நினைக்க நினைக்க தாங்க ஒண்ணாத வியப்பேற்பட்டது. இப்படிப்பட்ட அன்பின் ஸ்வரூபம் ஒன்று இருக்குமா? இதிகாச புராணத்தில் வரும் கதாநாயகிகள் மாதிரி எந்தவித எதிர்ப்பும் இல்லாத ஒரு அன்பை செலுத்துவது சாத்தியமா? அதுவும் எந்த மாதிரி மனிதரிடம்? ஓட ஓட விரட்டியவர், வார்த்தைகளாலேயே கொன்றவர், பிரியத்தை காண்பிக்கவே மறுத்தவர். அந்த மாதிரி ஒரு மனிதரிடம் இப்படிப்பட்ட ஓர் அன்பை செலுத்துவது யாருக்காவது சாத்தியமா? அவளுக்கு நம்புவதற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மன்னி படும் வருத்தம் சத்தியமானது. ஓ, மன்னியின் இப்போதைய வருத்தத்திற்கு நாம் தான் காரணம். இந்த பழியில் இருந்து மீளுவது எப்படி? பிராயச்சித்தத்திற்கு என்ன வழி? சாமி இப்படி செய்வார்னு நினைக்கவே இல்லை மீனு. லக்ஷ்மியின் வார்த்தைகளில் தொனித்த கரிசனம் மனசை நெகிழ வைத்தது. கண்களில் நீரை வரவழைத்தது. சாமிக்கு கோபம் வந்தாலும் விபரீதம், வருத்தம் வந்தாலும் விபரீதம். இது எத்தனை உண்மையான வார்த்தை என்று தோன்றியது. அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த மாமா வாஸ்தவத்தில் எத்தனை பலவீனமானவர். ஆத்திரத்தையும் அடக்க தெரியாமல், கோபத்தையும் தாங்க தெரியாமல். அம்மாவை நினைச்சாத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனு. தெய்வம் மாதிரி நம்ம அம்மா. ஒரு நாள் கூட மனசுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனா முகத்துல அந்த சிரிப்பு இருக்கும் எப்பவும். இந்த கிராமத்துல நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாளே பனையாத்தா, அது மாதிரி. மீனவுக்கு சிலிர்த்தது. ஏதோ திரை கிழிந்து பல சம்சயங்கள் விலகுகிற மாதிரி இருந்தது. அனைத்துலகையும் தழுவும் பரிவு. இது சத்தியம். தான் தன் சுகம் என்பதை மறந்து துறந்து மற்றவர்களை ரட்சிக்க வைக்கும் பரிவு. இந்த பரிவும் அன்பும் தான் யோகிகளின் சாதனை. இதுதான் அந்த ஷாக் அப்சார்பர். எத்தனை இடிகளையும் தாங்கிக் கொண்டு உன்னால் தான் மாமா வீட்டை விட்டு போனார் என்று சொல்லி காட்டாத கருணை. அதனால் பாதிக்கப்படாமல் சிரிக்கும் ஷாக் அப்சார்பர். கயவனுக்கும் கருணை காட்டும் கருணை, பகைவனுக்கு அருளும் கருணை அந்த மனதுக்குத்தான் இருக்கும். காணாமல் போன ஆட்டை தேடிக்கொண்டு போன இடையனின் கதையின் தாத்பரியம் இதுதான். மன்னியின் செய்கையும் சொல்லும் பத்தினித்தனத்திலே வருபவை இல்லை. அவள் மனதில் பொங்கும் அனைத்து உலகையும் தழுவும் பரிவின் பரிணாமம் அவை. ருக்மிணி, சரோசி, பாலுவாத்தியார், சங்கரலிங்கையர் எல்லோரிடமும் அவள் விகல்பம் இல்லாமல் காட்டும் பரிவு. அவள் எழுந்தாள். அம்மா எப்படி தனியா இருக்கோ? நீ இங்கேயே தங்கிடுமேனோ? அவள் திடுக்கிட்டாள். பதில் சொல்லாமல் புன்னகைத்தாள். நான் கொஞ்சம் தனியா நடந்துட்டு வரேன் லட்சுமி. அவள் அக்ரஹார தெருவை கடந்து வயல் வெளிக்கு வந்தாள். இங்கேயே தங்கிடு. மறுபடியும் ஒரு திகைப்பு ஏற்பட்டது. எம்ஏ படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னாவது? வேறு என்னென்னவோ சாதிக்க வேண்டும் என்ற கனவுகள் என்னாவது?
வாஸ்தவத்தில் சென்னையில் கற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை இந்த கிராமத்தில் இவர்களின் கண்ணீரில், மன்னியின் புன்னகையில் தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று தோன்றியது. மனசு இப்பொழுது எத்தனை தெளிந்து விட்டது! மன்னியை விட ஒரு நல்ல ஆசான் யார் இருப்பார்கள்? வயல்களின் பசுமை கண்ணை கட்டி நிறுத்திற்று. மஞ்சளும் சிகப்புமாய் பட்டாம்பூச்சிகள் வா வா என்ற கண்ணாமூச்சி விளையாடின. வெள்ளை நாரைகள் இவள் நம்மை துரத்தப் போகிறாளா என்று காத்திருந்தவை போல் நின்று மேலே பறந்தன. அடுத்த ஜென்மத்துல நான் நாரையாத்தான் பிறக்க போற. பிறந்து இந்த வயலில் தான் நிற்கப் போகிறான். அவள் தன்னை பார்க்கிறாளா என்று ஏங்கி நிற்கப் போகிறான். மீனு அக்கா, நீ இங்கேயே இருந்துட. அவள் திடுக்கிட்டாள். மேல் படிப்பு, நமது ஆசைகள், இன்னும் பட்டங்கள் எதற்கு என்று அவள் ஒரு வினாடி யோசித்தாள். நம் புத்தியை விசாலமாக்கவா? பெரிய உத்தியோகம் தேட உபயோகமாக இருக்கும் என்பதற்கா? அவளுடைய ஆசைகள், லட்சியங்கள் இங்கேயே பலிக்கலாம். ராஜு மாதிரி எத்தனை குழந்தைகள் இங்கு! தேஜஸுடன் பிறந்து இருளில் தள்ளப்பட்டு அந்த இருளில் இருந்து வெளியேற வழி தெரியாமல் தாங்களே குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டு, இவர்களுக்கு நாம் வழிகாட்டக்கூடாதா? நமக்கு அதுதான் பிராயச்சித்தம். மீனு, அவள் புன்னகையுடன் திரும்பினாள். இவன் எப்படி இப்படி கூப்பிட்டு அனுப்பிய மாதிரி வந்து நிற்கிறான்? ஊருக்கு கிளம்பிட போறியா மீனு? ஹரிஹரனின் பார்வையில் ஏக்கம் தெரிந்தது. அவள் மென்மையாக சிரித்தாள். இல்ல, இங்கேயே தங்குறதா முடிவு பண்ணியிருக்கேன். அவன் கண்கள் வியப்பில் மலர்ந்தன. ஓ குட். மாமா ஆத்துல குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூட ஆரம்பிக்க போறேன். ராஜுவோட ஞாபகார்த்தமா குழந்தைகள் ஆசையா வரக்கூடிய ஸ்கூலா நடத்த போற. ரொம்ப சந்தோஷம் மீனு. இதை விட ஒரு நல்ல காரியம் இந்த கிராமத்துல ஏற்பட முடியாது. என்னுடைய ஹெல்ப் உனக்கு உண்டு மீனு. தேங்க்ஸ். மாமாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல. டூ பேட். உனக்கு இன்னும் வெறுத்து போயிருக்கும். இப்போ பிரியம் என்கிற வார்த்தைக்கு ஏதும் அர்த்தம் இல்லைன்னு நிச்சயப்பட்டு போயிருக்கும். அவள் அவனை நிமிர்ந்து நேரடியாக பார்த்தாள். எத்தனை ஆர்வம் அந்த கண்களில்! அன்பை ஏந்தி கொண்டு காத்து நிற்கும் ஆர்வம். அவள் அடக்க பார்த்த பிரவாகம் மேலே திமிரிக் கொண்டு எழுந்தது. இல்ல ஹரிஹரன், அன்பு என்கிறது ரொம்ப சத்தியமானதுன்னு இப்பதான் புரிகிறது. அவன் ஆர்வத்துடன் அவள் கையை பற்றினான். ஏன் விஷயத்திலையும் உன் மனசு மாறுமா? அவள் கூச்சத்துடன் கையை விடுவித்து கொண்டாள். நீங்க என்ன அவசரப்படுத்த கூடாது. 2 பெரிய அதிர்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து மீள கொஞ்ச நாள் ஆகும். நான் காத்திருக்க தயார். ஸ்கூல் நடத்த போற விஷயத்தை பத்தி தீவிரமா இருக்கேன் ஹரிஹரன். உன் விவகாரத்துல நான் குறுக்க வரமாட்டேன். நான் ஆஸ்பத்திரி கட்டுற விஷயத்துல தீவிரமா இருக்கேன். மஞ்சு மேற்பார்வை பார்க்க போறா. அவள் சிரித்தாள். என்னுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. போராது, ஆயுசுக்கும் உன் தோழமை வேணும். அவசரப்படக்கூடாது. ஆயுசுக்கும் காத்துன்றிருப்ப மீனு. ஈரமண் தரையில் புள்ளிகள் பளிச் பளிச்சென்று விழுந்தன. புள்ளிகளை சுற்றி மேலும் கீழும் பக்கவாட்டிலும் பரபரவென்று ஓடிய கோடுகளில் தாமரை இதழ்கள் விரிந்தன. கொடிகள் வளைந்தன. கிளிகள் உட்கார்ந்தன. எத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணி நீங்க! எந்த பதிலும் சொல்லாமல் கிளிகளின் இறக்கைகளை சரி செய்துவிட்டு நிமிர்ந்து லலிதா புன்னகைத்தாள். மன்னியின் முகத்தில் தேஜஸ் அதிகரித்திருந்தது. மீனவுக்கு சிலிர்த்தது. நித்திய மாமாவை எதிர்நோக்கி விரியும் கோலங்கள், அழுக்காமல் அதரங்களில் அமர்ந்திருக்கும் புன்னகைகள். மீனு அக்ரஹாரத்தில் பார்வையை ஓட்டினாள். எல்லோர் வீட்டு வாசலிலும் பளிச்சென்று மெழுகப்பட்டு கோலங்கள் விரிந்து. ஹரிஹரன் தன் அம்பாசிடரை துடைத்தபடி அவளை பார்த்து புன்னகைக்கிறான். அவனுக்கு உதவியாக காலை மெல்ல ஊன்றி நிற்க ஆரம்பித்திருக்கும் மஞ்சு. மீனவுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு ஜீவன்கள். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிராமத்து குழந்தைகள் வர ஆரம்பித்து விடுவார்கள். வெகு உற்சாகத்துடன் வணக்கம் மீனுக்கா என்று அவளுடைய பால விகாரத்துக்குள் நுழையப் போகிறார்கள். அவர்கள் மீனு அக்கா என்று கூப்பிடும்போது ராஜுவின் குரலை கேட்கிற மாதிரி இருக்கிறது. ஆகாச வீடுகளை பற்றி கனவு கண்ட ராஜு. அவள் ஆர்வத்துடன் குரல்கள் வந்த திசையை பார்க்கிறாள். பளிச்சென்ற உடையில் கோப்புவும் நந்துவும், பின்னால் கிச்சு, நானு, நாச்சாமி கன ஜாக்கிரதையாக கோலத்தை மிதிக்காமல் உள்ளே நுழைகிறார்கள். புது மலராய் முகங்கள், கனவில் மிதக்கும் கண்கள்.
இவர்களது கனவுகள் நனவாக வேண்டும். ஆசைகள் நிராசையாகாமல் இருக்க வேண்டும். ஏமாற்றம் ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ளும் மனசு இருக்க வேண்டும். பூமியின் கனம் தாங்காமல் ஆகாசத்துக்கு பறக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்க வேண்டும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.